வணக்கம். இன்று நாம் காணப்போவது திருக்குறளில் 6ஆம் அதிகாரம், குறள் எண் 53 சொல்லப்பட்ட இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணா கடை. அதாவது இல்லை என்பதே இல்லத்தாளின் குணமாக இருந்தால் உள்ளது எது இல்லத்தாளை விட துன்பம் தரும் ஒன்று. திருக்குறள் விளக்கம் அடிப்படையிலான சிறுகதை ஒன்றை காண்போம். திருவையாறு என்ற ஒரு கிராமத்தில் ராஜன் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. பொன்னாலும் பட்டு சேலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது களஞ்சியங்கள் முழுமையாக தானியங்களால் நிரம்பியிருந்தன. ஆனால் அவரது வீட்டில் ஒருவித இறுக்கமான நிலை இருந்தது. ராஜனின் மனைவி மீனாட்சி நல்ல பண்புகளை கொண்டவளாக இல்லாமல் இருந்தாள். அவள் சேவகர்களை அடிக்கடி தவறாக நடத்தி அண்டை வீட்டாருடன் சண்டை போட்டுக் கொண்டிருப்பாள். மேலும் வீட்டை நன்றாக பராமரிக்காமல் அன்றாடம் பொல்லாத பேச்சில் வீணாக்கிடுவாள். இந்த காரணங்களால் அவர்களுடைய வீட்டிற்கு யாரும் வரவேண்டுமென்று நினைக்கவில்லை. குடும்பத்தினர் கூட அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. செல்வம் நிறைந்திருந்தாலும் ராஜன் மனம் சோகத்தால் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் ராஜன் தனது நண்பரான கிராம மூத்தவரை சந்தித்தார். என்னிடம் எல்லாமே இருந்தும் நான் ஏன் இவ்வளவு துயரமாக இருக்கிறேன் என்று கேட்டார். அந்த மூத்தவர் அமைதியாக சிரித்து திருக்குறள் ஒன்றை சொல்லி விளக்கினார். இல்லத்தாளின் குணம் குறைந்தால் உள்ளதெல்லாம் குப்பையே ஆகிவிடும். பண்புகள் இல்லா பெண் வீட்டில் எது இருந்தும் மன அமைதி இருக்காது என்றே சொல்லலாம். அந்த உண்மையை புரிந்து கொண்ட ராஜன் தனது மனைவியுடன் நேர்மையான உரையாடலை மேற்கொண்டார். அவளது செயல்கள் குடும்பத்தினருக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை பகிர்ந்து கொண்டார். ராஜனின் உண்மையான வார்த்தைகளின் தாக்கத்தால் மீனாட்சி மாறி கருணையுடனும் தாழ்மையுடனும் நடந்து கொள்ளத் தொடங்கினாள். அதன் பின் அவர்களுடைய வீடு மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் நிரம்பியது. இதன் மூலம் உண்மையான செல்வம் பண்பிலும் நேர்மையிலும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். மீண்டும் ஒரு குறளுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.